வெல்கம் பேக் டு ஜம்னாஸ் குக்கிங் டைரிஸ். இட்லி மாவு இல்லைனா என்ன டிஃபன் செய்யலான்னு ரொம்ப யோசிப்போம். அந்த டைமில் இந்த பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சைப்பயிறு ப்ரீமிக்ஸ் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. 2 கப்புக்கு 1/4 கப் அரிசி எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி. இதை 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயினரில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க, தண்ணியெல்லாம் வடியட்டும். தண்ணி வடிஞ்சதும் ஒரு துணியில் நல்லா பரப்பி விட்டுடுங்க. இதை வெயிலில் இல்லைன்னா ஃபேன் காற்றுல வச்சு விட்டுடுங்க. இங்கே பெங்களூரில் துணி காயறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நாள் காய வைக்கிற துணியே கிட்டத்தட்ட 3 நாள் காஞ்சிட்டு இருக்கோம். நான் ஃபேன் காற்றுல தான் காய வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். அளவு 2 கப்புக்கு 1/4 கப் அரிசி. அதுவே நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால், ஒரு 4 கப் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அளவு நம்ம கம்மியாக எடுக்கிறதால வீட்டிலே நம்ம மிக்சிலே கூட அரைச்சிக்கலாம். அளவு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் மில்லில் போய் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட சில பொருட்களை சேர்த்து அரைக்கணும். அது என்னென்ன பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு சுக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை மொறுமொறுன்னு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் இருக்க சுக்கை மட்டும் எடுத்து தட்டி சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது அரைப்படாது, அதனால் தட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே கடையில் கொஞ்சம் கீரை வாங்க வேண்டிய வேலை இருந்தது, அதுக்கு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு கட்டு அரைக்கீரை 20 ரூபா, சில நேரம் 25 ரூபா 30 ரூபா இருக்கும். அதுவும் முருங்கைக்கீரை 40 ரூபா இருக்கும். இன்றைக்கி முருங்கைக்கீரை வரலை. உங்கள் ஊரில் கீரை கட்டு இதே விலையில் இருக்குமா, இல்லை அதிகமாக இல்லை குறைவாக இருக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சதை ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் உமன், பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசைக்கு 1 கப் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது திரும்பவும் மாவு கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ட்ரஸ்ட் மீ, நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி தோசை போட்டால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருந்தது. ஒரு கரண்டி மாவு எடுத்தோமா, உப்பு போட்டோமா, தண்ணி விட்டு கலக்கி தோசை போட்டு சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க. நன்றி.